ஒரு முறை ஒரு வேத பாரகர் இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேட்பாரு, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்று. அதுக்கு ஏசப்பா சொல்லுவாங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூற வேண்டுமே. பொதுவாகவே இந்த கற்பனையை நம்ம கடைபிடிக்கிறோமா என்பதுதான் இப்போ கேள்வி. நம்ம மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும், நற்கிரிகளை செய்யணும் என்கின்ற காரியங்கள் எல்லாம் அதிகம் நம்ம கவனம் செலுத்துவோம். ஆனா நம்முடைய பிரதான கற்பனையாகிய ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும் என்கின்ற இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில, நம்ம ஜீவியத்துல நம்ம கடைபிடிக்கிறோமா என்பதை நம்ம சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துறான்னா அவன் வாழ்க்கையில காணப்படுகிற 4 குணாதிசயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, அவனுக்கும் ஆண்டவர் இடையேயாக நல்ல ஒரு உறவு, அதாவது ஐக்கியம் கண்டிப்பா இருக்கும். அந்த ஐக்கியம் என்பது எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் இருக்காது, எந்த ஒரு தேவையின் அடிப்படையிலும் இருக்காது. ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுகிற அந்த ஜெபம் அவன் வாழ்க்கையில